வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். ஆஃப்டர் ஜிஎஸ்டி 2.0 நிறைய வெஹிக்கிள்ஸோடைய ரேட்டுன்றது நல்லாவே இறங்கியிருக்கு இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் ஆஃப்டர் ஜிஎஸ்டின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுல்லியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FCS ஹைப்ரிட் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டை நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைனும் இருக்கணும், டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அது கூட நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வெஹிக்கிளோட டிசைன் அண்ட் ரோடு அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது நல்ல ஒரு மேஸ்குலர் நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டைப்லேயே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுடைய ஆண்டோட அப்பியரன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்லைட்லி உங்களுக்கு அதை விட வெஹிக்கிள் மேலே போகுது. பட் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா இதோடைய பேர்லேயே இருக்குது ஹைப்ரிட் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் இன் டைமாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் பைக்கில் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம யமாவோட FZ ஹைப்ரிடாக தான் இருக்கும். அதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. எல்லாமே ஃபீச்சர் செட்டப்லையும் குறை இல்லாத மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு டுவெல் டிஸ்பிளேக் தான், பட் சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டுவெல் சேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் டுவெல் சேனல் கொடுக்கல. வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 136 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,60,000 தான் வருது. பிஃபோர் ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,75,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 1,61,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது இப்போ நம்ம யமாவோட FZ ஹைப்ரிட். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போட ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை லோட் பண்ணி ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக இந்த டிவிஸோட அப்பாச்சி RTR 164Vன்றது இருக்குது. அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோடு அப்பியரன்ஸ். உங்களுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டே நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக 25 அப்டேட் பண்ண அந்த ஒரு டிசைன் அண்ட் ஃபீச்சர் அப்கிரேட்டில் இந்த வெஹிக்கிள் இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப ரியலி உங்களுக்கு இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள், அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டிவ் மோட்டர் சைக்கிள் ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோட எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன், அதான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த பழைய மாடலும் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண இந்த 2025 மாடலும் இருக்குது. ரெண்டுலையும் உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸில் குறைன்றதே கிடையாது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்துச்சுன்னா ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 17.31 bhp அண்ட் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் பிடிச்ச முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இது மாதிரி ஒரு நல்ல மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. வித் டுவெல் சேனல் ABSும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 144 kg, சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டுடைய ஹண்டர் 350 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன் இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்
உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டாப் மாடலு உங்களுக்கு இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வருதுன்றனால தான் இது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் இடம் பிடிச்சிருக்கு. அதுவும் 3rd பிளேஸில். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் பற்றி சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஒரு மாஸ்குலியரான ஒரு டிசைன், அது இல்லாமல் ஒரு கஃபே ரோசர் டோனிங்கில் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் பார்க்கறதுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு நல்ல வெஹிக்கிளாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து இன்ஜின் பற்றி தான் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ராயல் என்ஃபீல்டை ஒரு ஜேட் பிளாட்ஃபார்ம் 349.34 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 20.2 பிஹெச்பி அண்ட் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் ரீச் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மைலேஜ்லாம் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இன்னும் ஒன்று அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு இன்ஜினுக்கே உரித்தான அந்த ஒரு தம்பான அந்த ஒரு பவரும் பிக்கப்பும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெஹிக்கிள் ஓடுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த ஒரு ரைடிங் ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் த 12 சேனல் ஏபிஎஸும் வந்துடுது. வண்டியோட டோட்டல் வெயிட் 181 kgப்பா, கொஞ்சம் ஹெவி வெயிட் தான். சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,67,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் நார்மலான ரேஞ்சில் வரும். நீங்கள் டாப் மாடலாக நீங்கள் எப்போ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதை அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பேசிக் மாடலில் நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அது மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். உங்களுக்கு நார்மலான ஸ்போக் வீல்ஸு. பட் நீங்கள் டாப் மாடலே வரீங்களப்போ 1,99,000 முடியுது. எந்த ஒரு ரேஞ்ச் இல்லைன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு வரும். மீன்ஸ் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது கூட உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் டாப் மாடல். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 200 சிசி செக்மெண்ட்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சொல்லப்போனால் ஒரு என்ட்ரி லெவல் லோ ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிளாக அது நிச்சயமாக நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 200 சொல்லலாம். ஆமாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் மற்ற ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸுக்கு ஈடு கொடுக்குற ரேஞ்சிலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ். உங்களுக்கு பஜாஜ் பல்சர் NS 200 டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு யங்ஸ்டார் ஓரியன்ட் டிசைன், ஒரு நேக்கெட் ஸ்டைலிங்கில் நல்ல ஒரு அக்ரெசிவ் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸோடு இருக்கும். இதில் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு குறைன்னு சொல்லும்படி எதுவும் கிடையாது. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 199.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் டைப்புன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24.13 பிஹெச்பி அண்ட் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக ஒரு 30லேருந்து அதை தான் மைலேஜ் இந்த இடத்துலையும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே மைலேஜ்ன்றது உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் அளவுக்கு டிஸ்க்கு தான். உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 158 kg, சீட் ஹைட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,75,000 முடியுதுன்றப்ப ரியலி ப்ரைஸிங்கும் ஒரு சூப்பரான ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் செட்டப்லேயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் இல்லை மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்றப்ப ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. பட் மைலேஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மைலேஜ் கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே ஆகணும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய எக்ஸ்ட்ரீம் 250R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்
பெஸ்ட்டான ஒரு 250 மோட்டார் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங்லேயே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அதனால தான் இது நம்ம லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ். நான் எந்த வித வார்த்தைகளும் இந்த இடத்துல யூஸ் பண்ணவே தேவையில்லை. எனக்கு இந்த ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸை பார்த்தாலே தெரியும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்றது டோட்டலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸுன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ரியலி இந்த அளவுக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன்ன்றது சொல்லப்போனால் அந்த ஒரு சூப்பர் பைக் லைனப்புக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லேயும் இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் சும்மா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வர 250cc மோட்டார் சைக்கிள் தானே, சும்மா ஏனோ தானோலாம் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் கொடுக்கல. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 249.3cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் 6-speed கியர்பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 29.5 bhp அண்ட் 25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். நல்ல ஒரு பவர் ஃபிகர்ஸு. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 150 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட வரைக்கும் கூட ரீச் பண்ண முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் மைலேஜில் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். ஒரு 30 to 35 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இது மாதிரி 36, 37 அதை மாதிரி ரேஞ்சில் கூட நீங்கள் மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒரு ஓகேவான ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைலேஜ் குறைய தான் செய்யும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வித் 12 channel ABSம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 167.7 kg, சீட் 806 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 1,99,000. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பட்ஜெட்டோடைய ஒரு டாப் ஆஃப் தி செக்மெண்ட்டில் வருது. ரியலி இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு. அப்படின்றப்ப ரியலி நம்மளுக்கு ப்ரைஸிங் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் நம்மளுக்கு எல்லா வெஹிக்கிளும் இப்போதைக்கு இருக்குன்றதுனால நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.